வெல்கம் டு பாட்டி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் கசப்பு இல்லாம குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பாவக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வெங்காயம் 2, பெரிய வெங்காயம் 2 இப்படி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல்லு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, 1/4 கிலோ பாவக்காய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், பொன்னிறமா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வதக்குறது தான் விஷயம். பாவக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை அதுலேருந்து போயிடும். லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாவக்காய் தொக்கு. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா இதுவும் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். பாவக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குறதுலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்காக நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம்னா அதோட காயோட தன்மையே போயிடும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாதான் அது இருக்கிறதுலாம் நம்மளுக்கு கிடைக்க சத்தெல்லாம். கசப்பு தன்மையும் நம்மளோட உடம்புல சேரணும். வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ பாவக்காய். இது தனியா மிளகாய் 2 சேர்த்து அரைச்சது. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேகட்டும். நல்லா சுண்டி வந்துருச்சு, வெந்துருச்சு பாவக்காய் நல்லா. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சீக்ரெட் இன்கிரிடியன்ட் சேர்த்துக்கலாம். வெல்லம் தூள் பண்ணது ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ பசங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டியாகவும் இருக்கும், அந்த கசப்பு தெரியாம இருக்கும். எப்பவுமே பாவக்காய் குழம்பா இருந்தாலும் அதுல கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துட்டோம்னா அந்த கசப்பு தன்மை தெரியாம இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
பாவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, கசப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.